ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது மர அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எங்க ஜாப் லொகேஷன், எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர் 20, 2024 அன்னைக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு நமக்கு எங்கே இருக்குன்னா பெங்களூரில் வந்து இருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம். ஸோ வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக நமக்கு 17 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. 3 வகையான பணிகளின் கீழே வந்து இந்த வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த வேலையில வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் எல்ஐஏன்னு சொல்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி சேலரியா லெவல் 6ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் ஒரு வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா, மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் 27 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் எஸ்சிக்கு வந்து இந்த வேக்கன்சி அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மத்த கேட்டகரி யாரும் அப்ளை பண்ண தேவையில்ல. நீங்க அப்ளை பண்ணாலும் நீங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ எஸ்சியை சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்க கிராஜுவேட்டா இருக்கணும். எனி கிராஜுவேட் நீங்க முடிச்சிருந்தா தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு அடிஷனல் குவாலிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க. அது என்ன, பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி, இதுல வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரியா லெவல் 2ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். 4 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. இந்த 4 வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல்ல 2 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. ஓபிசில 1 வேக்கன்சி, எஸ்சிக்கு 1 வேக்கன்சின்னு மொத்தமா நமக்கு 4 வேக்கன்சி இருக்கு. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா மினிமம் ஏஜ் 18ல இருந்து மேக்ஸிமம் ஏஜ் 27 வரைக்கும் நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் குவாலிஃபிகேஷனா வந்து டைப்பிஸ்ட் வந்து கேட்குறாங்க. இதுல வந்து நீங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிமிஷத்துக்கு நீங்க 35 வேர்டு வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஹிந்தி வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நீங்க 30 வேர்டு டைப் பண்ணா போதுமானது. அதனால வந்து டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க, நம்மளால டைப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாமலாம் இருக்காதீங்க. தாராளமா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 35 வேர்டுன்றது நீங்க சாதாரணமா டைப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ், இந்த வேலைக்கு வந்து லெவல் 1ல வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து இருக்கும். மொத்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 12 இருக்கு. மினிமம் ஏஜ் வந்து 18லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 27 வரைக்கும் நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். மொத்த போஸ்டிங் 12ல வந்து ஜென்ரல் 5 வேக்கன்சி இருக்கு. எஸ்சிக்கு 2 வேக்கன்சி இருக்கு. எஸ்டிக்கு 1 வேக்கன்சி இருக்கு. ஓபிசிக்கு 3 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேக்கன்சின்னு மொத்தமா 12 வேக்கன்சி இருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. இந்த 3 வகையான பணிகளுக்கும் வந்து ஆண், பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ண முடியும். பெங்களூர்ல இருக்கு. அதனால வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்லாம் இல்ல. இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம். ஸோ நீங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 10th, 12th டிகிரி நீங்க முடிச்சிருந்தா தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் வந்து கேட்டிருக்கனால வந்து அந்த ஸ்டடியை வந்து யார் முடிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க் நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கும் வந்து அதாவது எம்டிஎஸ்க்கு வந்து நீங்க 10th பாஸ் பண்ணாவே போதுமானது. மொத்தமா நமக்கு வந்து 17 வேக்கன்சி வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 17 வேக்கன்சி வந்து நமக்கு அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண், பெண் இருபாலருமே வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஜாப் லொகேஷன் வந்து தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் நினைக்க வேணாம். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கு. இதுல வந்து எலிஜிபிள் தான், என்னால வந்து முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல வந்து தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க வெளியில போயிட்டு ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுடைய நாலேஜும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து தாராளமா அப்ளை பண்ணி அட்டெண்ட் பண்ண பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. அதை பத்தி பார்ப்போம். நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 வகையான பணிகளுக்கும் நீங்க அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதிய பொறுத்தவரைக்கும் ஜனவரி 3, 2025 வரைக்கும் எல்லா ஸ்டேட்ட சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணிக்க முடியும். யூனியன் பிரதேசங்கள சேர்ந்தவங்கள பொறுத்தவரைக்கும் ஜனவரி 10, 2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து எங்க போய் சேரணும் அப்படின்னா, அது டைரக்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, 18 கிராஸ் மல்லேஸ்வரம், பெங்களூரு 56003 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க
ஜனவரி 3, 2025 வரைக்கும் போய் சேர்ற மாரி அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசனா இருந்தாவே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்பு கர்நாடகால இருக்கு. அதனால நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் இருக்க தேவையில்ல. தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண், பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். அதே சமயம் வந்து இந்தியா முழுவதும் உள்ள ஆண், பெண் இருபாலருமே வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இந்த 3 வகையான பணிகள்ல வந்து வேக்கன்சி இருக்கா? அதாவது உங்களோட கேட்டகரி வைஸ் இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா, நீங்க உங்களுக்கான வேக்கன்சி இல்லாத பட்சத்தில் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க அப்ளை பண்றதுக்காக செலுத்தின அப்ளிகேஷன் ஃபீஸ வந்து அவங்க திரும்ப தரமாட்டாங்க. நீங்க ஆஃப்லைன் தானே அப்ளை பண்ண போறீங்க. எதுக்காக வந்து நான் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் செலுத்தணும் அப்படின்னு நீங்க கேட்கறீங்கன்னா, ஏன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கான செலவெல்லாம் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸா பே பண்ணி ஆகணும். அதுக்கான அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து ஃபைனான்ஸ் இயர் வந்து 2024, 25 வந்து பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்க இந்த அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனோட 3 அடிஷனல் ஐடென்டிஃபை ஃபோட்டோகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அ நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் முன்னாலே சொன்ன மாரி வந்து 500 + 300 வந்து மொத்தமா 800 ஜெனரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து பே பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் இவங்க எல்லாரும் 300 வந்து பே பண்ணா போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இது வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்கள வந்து மார்க் பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் வெளியிட்டு அது மூலியமா செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். கவர்ன்மென்ட் வேலையில இருக்கவங்க மட்டும் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனோட உங்க குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து நீங்க அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். இதுல வந்து ஏதாச்சும் நீங்க மிஸ் பண்ணியிருந்தா வந்து உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால வந்து நீங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான ப்ரூஃப் இது எல்லாமே நீங்க வந்து அனுப்புற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எல்ஐஏ அதாவது லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட். இதுல வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் உங்களுக்கு இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டாபிக் வந்து ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மென்டல் அபிலிட்டி அண்ட் ரீசனிங், ஜெனரல் இங்கிலீஷ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லைப்ரரி சயன்ஸ். இதுல வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாவும் வந்து உங்களுக்கு 25 மார்க் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது லோவர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி இதுக்கான எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் டெஸ்ட்டும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மல்டி சாய்ஸ் கொஸ்டினா தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து டாபிக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி ஆப்டிட்யூட், ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் மற்றும் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸாவும் 25 கொஸ்டின் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி வந்து இருக்கும். 100 மார்க்கா வந்து இது உங்களுக்கு தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டாஸ்கிங் ஸ்டாப் எம்டிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு சேம் அதே மாரி தான் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கான டாபிக்கும் வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், நியூமெரிக்கல் ஆப்டிட்யூட் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ்ன்னு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாவும் உங்களுக்கு 25 மார்க் வந்து இடம்பெறும். உங்களுக்கான எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் 3 ஹவர்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1/3 என்ற லெவல்ல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்டதாகவும், இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கேஸா இருந்தாலும் அது வந்து பெங்களூர், கர்நாடகால தான் வந்து விசாரிக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஜாப் அப்ளிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லோவர் டிவிஷன் கிளர்க் எல்டிசிக்கான அப்ளிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. 3 வகையான பணிக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து ஒண்ணு தான். அந்த மேல வந்து எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு வந்து அந்த டைட்டில் மட்டும் தான் மாறுமே தவிர்த்து, மத்தபடி பேசிக்கா எல்லாமே வந்து ஒரே மாரி தான் இருக்கும். சிலது வந்து மாறலாம். ஸோ நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்க அப்படின்ற அப்ளிகேஷன வந்து டவுன்லோட் பண்ணி, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்புற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லோவர் டிவிஷன் கிளர்க். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசென்ட்டா எடுத்த ஃபோட்டோவா இருக்கணும். அதே சமயம் வந்து 3 மாசத்துக்கு அதிகமான ஃபோட்டோவா இருக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நீங்க அதுக்கேத்த மாரி ஃபோட்டோ எடுத்து, இப்போ வந்து நீங்க பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் நேம் வந்து பிளாக் அ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட், உங்களுடைய கார்டியன் யாரோட நேம் வந்து கரெக்ட்டா எழுதிக்கோங்க. உங்களோட நேஷனாலிட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அத மென்ஷன் பண்ணி பின்கோடு கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து நீங்க இப்போ அவைலபிளா யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பராவே குடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து தப்பு இல்லாம குடுக்க பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா,
நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்றீங்கல்ல, அதுக்கான டேட்டு, அதோட நம்பர் எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணி, இந்த அப்ளிகேஷனோட நீங்க அனுப்புற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன கேட்டகரி அப்படின்ற மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஜெனரல், ஓபிசி, எஸ்சின்னு குடுத்துருக்காங்க. அது எதுன்னு பார்த்து குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆணா, பெண்ணான்னு கேட்டிருக்காங்க. அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் டேட் வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து டேட்டு, அப்புறம் மந்த்து, இயர் வந்து கேட்டிருக்காங்க. அத நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு பிறகு அதுக்கு ப்ரூஃபா வந்து அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, 10த், 12த் இந்த மாரி மார்க் ஷீட் நீங்க அனுப்புனாவே போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜ் வந்து இப்போ எவ்வளோ அப்படின்னு சொல்லி அத மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு 10த்ல வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருந்துச்சு, அது வந்து எழுதிக்கோங்க. அது எழுதி நீங்க வந்து மார்க்கு எல்லாமே வந்து பெர்சன்டேஜ் எல்லாமே போட்டு அனுப்புற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க படிச்சீங்க அப்படின்னு எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அது ஏதாவது இருந்தா நீங்க கூட ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ, அது அந்த ஃபார்மேட்ல வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கான ஃபார்மேட்டையும் நமக்கு வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டா இருக்கு. இந்த பிடிஎஃபோட எண்டுல வந்து இருக்கு. நீங்க அத டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மேட்ல வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் பண்ணி உங்களோட சிக்னேச்சர், டேட் அண்ட் டைம் போட்டு மென்ஷன் பண்ணி, நீங்க அவங்க என்னென்ன ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்களோ, அதெல்லாம் வந்து ஜெராக்ஸா எடுத்து 3 அடிஷனல் காப்பியா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ, நீங்க செல்ஃப் அட்டாச் பண்ணி, அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஜனவரி 3, 2025க்குள்ள போய் சேர்ற மாரி அனுப்புங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண், பெண் இருபாலுமே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஒவ்வொரு ஜாபுக்கும் மாறும். ஸோ, மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் 18 வயசுலேருந்து நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் 3 ஜாப்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 10த், அதுக்கடுத்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து 12த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் வந்து 12த் கிராஜுவேட் பிளஸ் லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா தாராளமா இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.